வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. என்னதான் இந்த சங்கி கூட்டம் ராகுல பப்புன்னு கிண்டல் பண்ணாலும், சிறுமைப்படுத்தினாலும், ராகுல் காந்தியை நாங்க மனுஷனாவே மதிக்கல, அதுக்கப்புறம் தானே அப்போசிஷன் லீடரா யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாலும், இந்த ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் ராகுல் காந்தியை பார்த்து பயப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நிரூபிக்கும் வகையில் மேலும் ஒரு சம்பவம் நேத்து நடந்திருக்கு. கடந்த நவம்பர் 24ஆம் தேதி சம்பல், உத்தரப்பிரதேஷ்ல சம்பல் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாஸ்க், ஷாஹி ஜமா மஸ்ஜித் அப்படிங்கிற மாஸ்க், வழக்கம் போல் சங்கிகள் கோர்ட்டுக்கு போய் இந்த மாஸ்க் இருந்த இடத்துல ஒரு காலத்துல கோவில் இருந்தது, அதனால இங்க ஆய்வு செய்யறதுக்கு கோர்ட் பர்மிஷன் கொடுக்கணும், அதே நேரத்துல எங்களுக்கு ரைட் ஆஃப் ரிலீஜியஸ் வர்ஷிப் இருக்கு, நாங்க அங்க உள்ள போய் எங்க மத சார்பில் எங்க மதப்படி சாமியை கும்பிடுறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டும் ரொம்ப சுறுசுறுப்பா பாஜகவுக்கு ஆதரவாக, தி சோ கால்டு ஹிந்து பக்தர்களுக்கு ஆதரவாக ஒரே நாள்ல கேஸ் ஃபைல் பண்ண அன்னைக்கு எதிர்த்தரப்பு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது கூட கேட்காம அன்னைக்கே அந்த கோவில்ல ஆய்வு நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே அந்த கோவில்ல போய் ஆய்வும் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதை தொடர்ந்து அங்க பெரிய ஒரு கலவரம் வெடிச்சது. வெடிச்ச கலவரத்துல 5 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க, நிறைய பேர் படுகாயம் அடைந்தாங்க, 20 போலீஸ் ஆபீசர்ஸ் சீரியஸான இன்ஜுரிஸ்க்கு உள்ளானாங்க. இவ்வளோ கலவரமும் நடந்தது. இன்னைக்கு சம்பல்ல 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஓரளவுக்கு இந்த கலவரத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட அந்த மக்களை, இறந்தவர்களோட குடும்பத்தை சந்திக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்றோம், அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கிளம்பி உத்தரப்பிரதேஷ்க்கு போயிருக்கிறாங்க. ஆனா உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம், இந்த யோகி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் டெல்லி பார்டர்லயே கசிபூர்ல இவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. இதற்கு மேல நீங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, நீங்க சம்பலுக்கு போக முடியாது, அங்க இருக்கக்கூடிய மக்களை நீங்க சந்திக்க கூடாது, இதற்கு எங்களால் அனுமதி தர முடியாது, நீங்க அங்க போனீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பெரிய பிரச்சனையா போயிடும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. ராகுல் காந்தி ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறாரு, நான் ஒரு எம்பி, எனக்கு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு, இப்படி என்ன தடுக்கிறதுனால என்னுடைய டியூட்டியை செய்ய விடாம நீங்க என்ன தடுக்கிறீங்க, ஒரு எம்பியா என்னுடைய கடமையை நீங்க செய்ய அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, இது சட்ட விரோதமானது, அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அப்ப நீங்க எந்த அளவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்திய நீதித்துறையும் நீங்க மதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சரி, நீங்க எல்லாரையும் அலோவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு 5 பேர் எங்களை அலோவ் பண்ணுங்க, நாங்க போயிட்டு வரோம், வேணா போலீஸ் 24 மணி நேரமும் எங்க கூடவே வரட்டும், நாங்க எங்க போறோம், யார்கிட்ட பேசுறோம் எல்லாத்தையும் அவங்க கண்காணிக்கட்டும், நாங்க போயிட்டு அந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நிவாரண தொகை ஒண்ணு கொடுத்துட்டு நாங்க வரோம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் யூபி அரசாங்கம் அனுமதிக்க மாட்டேங்குது. சரி, யாருமே வர வேண்டாங்க, நான் ஒத்த மனுஷனா போறேன், எனக்கு எந்த பயமும் இல்லை, இது என் நாட்டு மக்கள், அவங்களை சந்திக்கிறதுக்காக நான் போறேன். மோடி எப்படி உயிருக்கு பயந்துகிட்டு 500 அடிக்கு அந்த ஆண்டு இருந்த அந்த விவசாயிகள் என்ன கொல்ல முயற்சி பண்றாங்க அப்படின்னு பயந்து தெரிச்சு ஓடி வந்தாரே, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இந்த நாட்டுல எந்த மூலை முடுக்கு வேணாலும் நான் தைரியமா போவேன், எனக்கு எந்த பயமும் இல்லை, என் மனசாட்சி தெளிவா இருக்கு, நான் மட்டும் போறேன், போலீஸ் வேணா என் கூட வரட்டும், நான் போய் அந்த மக்களை சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இதை நாம எப்படி பாக்குறது? ஒரு ராகுல் காந்தி சம்பலுக்கு போனா இந்த சங்கி கூட்டத்துக்கு ஏன் இவ்வளவு பயம்? எதற்காக ராகுல் காந்தி அங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க கூடாதுன்னு இவங்க தடுத்து நிறுத்துறாங்க? அப்படி ராகுல் காந்தி அங்க போய் அந்த மக்களை சந்திச்சு பேசினார்னா என்ன நடக்கும்? அப்ப இதுல இருந்து தெரியுதா இந்த சங்கி கூட்டத்துக்கு ராகுல் காந்தியை கண்டா எவ்வளவு பயம் அப்படின்னு. ஏன்னா ராகுல் காந்தி போனா உண்மைய பேசுவாரு. இதை கேட்கக்கூடிய மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. மக்கள் யோசிச்சாங்கன்னா அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பிப்பாங்க. 500 வருஷத்துக்கு முன்னால ஷாஹி ஜமா மஸ்ஜிதுக்கு கீழே ஹிந்து கோவில் இருந்துச்சா இல்லையாங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்ல, அடுத்த வேளை சாப்பாடுக்கு எங்களுக்கு வருமானம் இல்ல, அதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு மக்கள் பாஜக அரசு கேள்வி கேட்பாங்க, யோகி ஆதித்யநாத்தை கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துலதான் ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க மக்களை சந்திச்சாதானே இதெல்லாம் பேசுவீங்க, சந்திக்காம விட்டுட்டா உங்களால எப்படி பேச முடியும்? இதுதானே இவங்க ஸ்ட்ராட்டஜி. அதானிய பத்தி பேசணும்னு என்ன பண்ணாங்க? நீங்க எம்பியா இருந்தா தானே பார்லிமெண்ட்ல அதானிய பத்தி பேசுவீங்க.
உங்க எம்பி பதவியை காலி பண்ணிட்டா உங்களால எப்படி பேச முடியும் அப்படின்னு தானே பிளான் பண்ணி எம்பி பதவியை படிச்சாங்க. இன்னைக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷனா வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா அவருடைய டியூட்டியை செய்ய விடாம இந்த சங்கி கூட்டம் அவரை தடுத்து நிறுத்துது. இங்க மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இந்த நிலைமைன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள், சிறுபான்மையின மக்கள், தலித் மக்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்குதான் சொல்றோம், மோடிக்கு ராகுல் காந்திய பார்த்தா பயம். பில்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி வெளியில காட்டிக்கிறாங்க, ஆனா பேஸ்மெண்ட் பயங்கர வீக்கா இருக்கு. ராகுல் காந்தி பேரை கேட்டாலே இந்த சங்கி கூட்டம் நடுங்குது, பயப்படுது. ஏன்னா அவர் மனசாட்சி படி பேசுறாரு, உண்மையை பேசுறாரு. இத இந்த சங்கி கூட்டம் எப்படி எதிர்கொள்ளுது பாத்தீங்களா? எவ்வளவு சீப்பா எதிர்கொள்ளுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இவர் இவ்வளவு உண்மையை பேசுறாரு, சம்பல் வரைக்கும் போயிட்டாரு. இதை எப்படி வந்து நம்ம நரேட்டிவ மாத்தலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த அமித் மாலவியா அப்படின்ட்டு ஒரு சங்கி இருக்கு, பிஜேபி ஐடி செல்லோட ஹெட். அதுதான் அந்த சங்கி ஒரு பொய்யான வீடியோவை பரப்புது. அதாவது பார்லிமெண்ட்ல கிரண் ரிஜிஜு பேசும்பொழுது ராகுல் காந்தி அப்படியே சீட்ல கைய வச்சு தூங்குற மாதிரி ஒரு வீடியோவை இவங்க பரப்புறாங்க. பரப்பிட்டு என்ன கேப்ஷன் தெரியுமா போடுறாங்க? மகாராஷ்டிராலையும் ஹரியானாவையும் காங்கிரஸை கஷ்டப்பட்டு தோல்வி அடைய வைத்த அந்த களைப்புல ராகுல் காந்தி தூங்கிட்டு இருக்காரு பாருங்க பார்லிமெண்ட்ல. மக்களுக்காக பேச வரக்கூடிய பார்லிமெண்ட்ல இந்த ஆளு படுத்து தூங்குறாரே, இருக்காம ஓட்டு போட்டு இவரை பார்லிமெண்ட்டுக்கு அமிச்சிங்களா அப்படிங்கிற கேள்வியோட இந்த பொய்யான ஒரு வீடியோவை, வெட்டி ஒட்டின ஒரு வீடியோவை பரப்பிட்டு இருக்காங்க. உடனே ஆல்ட் நியூஸை சேர்ந்த ஃபேக்ட் செக்கர் முகமது ஜுபேர் ஒரிஜினல் வீடியோவை தூக்கி போடுறாரு. இது தவறான வீடியோ, இது வெட்டி ஒட்டப்பட்ட வீடியோ, இது ராகுல் காந்தியே இல்ல, இந்த ரெண்டு சம்பவம் இன்டர் கனெக்டட் கிடையாது. பார்லிமெண்ட் செஷன்ல இல்லாத பொழுது அவர் ரெஸ்ட் எடுத்ததை இவங்க இப்படி போட்டு காமிக்கிறாங்க, பொய்யான தகவலை பரப்புறாங்க. உண்மையிலேயே கிரண் ரிஜிஜு பேசும் பொழுது ராகுல் காந்தி தூங்கல, அவர் ஆக்டிவா தான் இருந்தாரு அப்படிங்கறத அவர் வீடியோ எடுத்து போடுறாரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமும் சொல்றேன். சமீபத்துல வெளியில வந்த தரவு, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ஒரு தரவு வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த தரவுல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன், அதாவது பொய்யான செய்திகள், தவறான செய்திகள் அதிகம் பரப்பக்கூடிய நாடுகளை அவங்க வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வரிசையில முதல் இடத்துல யார் தெரியுமா இருக்கா? நாம தான். இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற பேர்ல இந்த சங்கி கூட்டம் இவர்களுக்கு தேவையான பொய்யான செய்திகளை திரித்து பரப்புவதில் முதல் இடத்தில் கொண்டு வந்து இந்தியாவை நிப்பாட்டி இருக்கிறாங்க. இது போன்ற பொய்யான செய்திகள் தினம் 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 வாட்ஸ்அப் மூலமா மக்களுடைய மனசுல ஏத்தி 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 மதவெறி அப்படிங்கிற விஷத்தை ஊட்டி 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 இன்னைக்கு சரியா சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த 10 வருஷத்துல இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை. நாலு பின்ன இவங்களை தோற்கடித்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சாலுமே இவங்க செஞ்ச இந்த டேமேஜ சரி செய்யறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்ன்றதை யோசிச்சு பாருங்க. இந்த பொய்யை, இந்த பித்தலாட்டத்தை ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு இந்த சங்கி கூட்டம் ராகுல் காந்தியை பார்த்து பயப்படுது. உங்களுக்கு உண்மையிலே பயம் இல்ல, ராகுல் காந்திய பப்புன்னு தான் நினைக்கிறீங்க, விஸ்வகுரு யாரால அசைச்சு பார்க்க கூட முடியாதுன்னா ராகுல் காந்திய சம்பளுக்கு அனுப்ப வேண்டியது தானே? அவர் போய் மக்கள் கிட்ட பேசட்டுமே. உங்களுக்கு என்ன பயம்? யார காப்பாத்துறதுக்காக, யாருடைய இமேஜ பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதுக்காக இப்படி ராகுல் காந்தியை நீங்க தடுத்து நிறுத்துறீங்க? இந்த கேள்விக்கு இந்த சங்கி கூட்டத்துக்கிட்ட பதில் இருக்கா?